அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. காலசர்பதோஷம் மற்றும் காலசர்ப யோகத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சர்பதோஷத்தால் பாதிக்கப்படாத நபர்கள் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சர்பதோஷத்தால் பாதிக்கப்படாத நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சர்பதோஷம் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுதுன்னா ராகு கேதுக்களை குறிப்பிடுது. இப்போ ராகு கேதுனா என்னென்னா, நம்மளுடைய முப்பாட்டன் பாட்டி தாத்தா அப்படி சொல்கிறோம். பித்திருக்கள் அப்படின்னு சொல்கிறோம், நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்கிறோம். அப்போ முன்னோர்கள் செய்த வினைக்கு ஏற்பதான் நமக்கு ஜாதகத்தில் இப்போ கொடுப்பினைகள் அப்படிங்கிறது இருக்கும். நாம் ஏற்கனவே கொண்டு வந்த கர்ம வினைகளோடு சேர்த்து நம்ம முன்னோர்களோட வினையும் சேர்ந்து தான் நாம் அனுபவிக்க பிறந்திருக்கோம். எப்படி தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவால் ஏற்படக்கூடிய பாவங்களும் புண்ணியங்களும் அதே பேரனுக்கு அமையும் அப்படிங்கிறோம். அப்போ அந்த சர்பதோஷத்தால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தா, ஸ்ட்ரெயிட்டாக நமக்கே சர்பதோஷம் இருக்குன்னா நமக்கு பாதிப்பு இருக்காது. எப்படின்னா நம்மளுடைய தாத்தா சொத்து அல்லது தாத்தாவுடைய வழியில் வரக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது நம்ம வேண்டான்னு விலக்கிட்டோம்னா நமக்கு சர்பதோஷம் பாதிப்பு ஏற்படாது. இப்போ நம்மளுடைய மகன் அப்படிங்கிறவர் நம்ம தாத்தா சொத்தை அனுபவிக்கலாம், ஆனால் நாம் அனுபவிக்கக்கூடாது. பூர்வீகத்தை விட்டு வெளியேறி வேறிடத்தில் குடியிருத்தல், பூர்வீக சொத்தே வேண்டாம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னாவே நமக்கு இந்த சர்பதோஷ பாதிப்பு ஏற்படாது. இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 13/5/2026 அன்று நடைபெறக்கூடிய வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.